மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் பிள்ளைகளே. கல்வி டிவி வழங்கும் கல்வி சேவையினூடாக இணைந்து கொண்டிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது இந்நேர வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கு காப்போத்தா சாதாரண தரம் பரீட்சை எதிர்கொள்கிற மாணவர்கள் விஞ்ஞான பாடத்தில் தரம் 10 இருக்கிற அலகு 2 நேர்கோட்டு இயக்கம் அந்த பாடத்தில் இருக்கிற அந்த பாடத்தை பற்றி ஒரு கைங்க விரிவாக ஆராய போகிறோம். பார்ப்போம். நேர்கோட்டு இயக்கம் அப்படின்னா என்ன? முதல்ல நேர்கோட்டு நாங்கள் படிக்க போகிற பாடம் நேர்கோட்டு இயக்கம். பாருங்க, ரைட். நேர்கோட்டு இயக்கம் அண்டா என்னன்னு சொன்னால், இப்போ நீங்கள் வீதிகளில் நிறைய வாகனங்கள் பயணிக்கிறத பார்த்துருப்பீங்க. வாகனம் எப்பயுமே ஒரு நேர்கோட்டு பாதையில் தான் போகும்னு சொல்ல முடியாது. நீங்களே வாகனங்களோடு இருப்பீங்க, மோட்டர் பைக்கோடு இருப்பீங்க, சைக்கிளோடு இருப்பீங்க, நிறைய வாகனங்களோடு இருப்பீங்க. அது எப்பயுமே நேர்கோட்டு பாதையில் தான் போகணும்னு சொல்ல முடியாது. திரும்ப இப்போ ஒரு பெண்டில் பெண்டாக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ அந்த நேரத்தில் நான் கட்டாயம் திரும்ப தான் போயிடும். அப்போ ஒரு வளைகோட்டு பாதை மாதிரி வந்துடும். அது மாதிரி சில வளைஞ்சு போகக்கூடிய பாதைகள் நிறைய இருக்குது. ஸோ நாங்கள் வளைகோட்டு பாதையிலையும் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, நேர்கோட்டு பாதையிலையும் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ நாங்கள் இங்கே படிக்க போகிற விஷயம் நேர்கோட்டு இயக்கம் என்றால், ஒரு நேர்கோட்டு பாதையில் பயணம் செய்கிற வாகனங்கள் அல்லது நேர்கோட்டு பாதையில் பயணம் செய்கிற பொருட்களை பற்றின ஒரு முழுமையான விவரிப்பு தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த நேர்கோட்டு இயக்கத்தில் பாருங்கள், இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஒரு புரிதலுக்காக நாங்கள் ஒரு விஷயம், ஒரு சின்ன கணக்கு கொண்டு பார்ப்போம். இப்போ ஒரு இடம், ஒரு புள்ளி இருக்குது. இந்த புள்ளியை நான் எண்டு வைக்கிறேன். இந்த ஒரு புள்ளியை வைப்போம். இதுலேருந்து வீடு இருக்குன்னு வைப்போம். இது வீடு, ரைட். இங்கே ஒரு பாடசாலை இருக்குது, ரைட். ஒரு மாணவன் காலையில் விடியெலும்பி வீட்டில் இருந்து பாடசாலைக்கு போவான் காலையில் 7:30 மணிக்கு, சரியா? ரைட். இப்போ வீட்டில் இருந்து பாடசாலைக்கு போகிறதுக்கு எங்களுக்கு 2 பாதை இருக்குது. ஒன்று இப்படி இந்த பக்கத்தால் போய் இப்படி போய் இப்படி போய் இப்படி வர ஒரு பாதை இருக்குது. இன்னொரு பாதை இந்த இந்த பக்கத்தால் போய் இப்படி போகிற ஒரு பாதை இருக்குது. 2 பாதை இருக்குது, ரைட். வீட்டில் இருந்து இந்த புள்ளியிலேருந்து பயணம் செய்கிற ஒரு மாணவன் இந்த பாதை வழியே போய் பாடசாலைக்கு போகலாம், அல்லது இந்த பாதை வழியே போய் பாடசாலைக்கு போகலாம். இப்போ மாணவன் வீட்டில் இருந்து பாடசாலைக்கு போனால் தூரம் எவ்வளவு அப்படின்னு ஒரு கேள்வி. தூரமும் இடப்பெயர்ச்சியும் தான் நாங்கள் மெயினாக பார்க்க போகிறோம். தூரமண்டா என்ன, இடப்பெயர்ச்சியண்டா என்ன, நேர்கோட்டு இயக்கத்தை பொறுத்தவரையில் தூரமண்டா என்ன, இடப்பெயர்ச்சியண்டா என்ன, அதை பற்றின ஒரு புரிதலுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். சரி, இப்போ வீட்டில் இருந்து ஒரு மாணவன் இயக்கத்தை ஆரம்பிக்கிறான். இந்த பாதை வழியே போகிறான்னு வைங்க. இப்போ இப்படி போகிறான், இந்த பாதை வழியே போய் வர்றதுக்கு அவனுக்கு ஒரு 300 மீட்டர் தூரம் பிடிக்குது. இந்த பாதையில் போனான். இந்த பாதையில் போனான்னு சொன்னால் அவனுக்கு 400 மீட்டர் தூரம் பிடிக்குது, ரைட். இப்போ மாணவன் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு போகிறதுக்கு இந்த பாதை வழியே போகிறான்னு ஒரு கதை எடுப்போம். இந்த பாதை வழியே போகிறான், ரைட். இப்படி போனான்னு சொன்னால் அவன் பயணம் செய்த தூரம் எவ்வளவு என்று கேட்பாங்க. இப்போ சில சும்மா நாங்கள் அன்றாட வாழ்க்கையில் கதை போகும் தானே. இப்போ எவ்வளோ தூரம் நீ நடந்து போனி என்று கேட்டால் சொல்லுவோம், வீட்டிலிருந்து பள்ளிக்கும் போது எனக்கு 300 மீட்டர் தூரம் பிடிச்சது. அப்போ இந்த மாணவன் இந்த பாதையில் வரணும்னு சொல்லுவான், நான் வீட்டிலிருந்து பள்ளிக்கும் போது எனக்கு 300 மீட்டர் தூரம் பிடிச்சது அப்படின்னு கதைப்பான். அப்போ 300 மீட்டர் தூரம் எந்த திசையில் என்று கதைப்பான். ஆனால் இந்த திசையால் வந்தனான்னு சொல்லுவானா? சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் வீடு இங்கே இருக்குது, பாருங்கள், வீடு இங்கே இருக்குது, பாடசாலை இங்கே இருக்குது. ஆனால் அவன் பயணம் செய்த தூரத்தை பாருங்கள். இப்படி வரான், இந்த திசையால் போகிறான், இப்படி போகிறான், கணத்துக்கு கணம் பாருங்கள், திசை மாறிக்கொண்டிருக்குது. ஒரு திசை எங்களுக்கு சொல்ல முடியாது, இதுதான் திசைன்னு சொல்ல முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது. இங்கே வரான், இப்படி போகிறான், இப்படி மேலே போகிறான், இப்படி போகிறான், அடி அந்த வளைஞ்ச பாதையில் போகிறபடியால் அவனால் ஒரு திசையை உறுதியாக சொல்ல முடியாது. அப்போ தூரம் என்பதற்கு திசை என்பதை நாங்கள் சொல்ல மாட்டோம். தூரத்துக்கு திசையை பற்றி நாங்கள் கதைக்க மாட்டோம். ஏனென்றால் தூரத்துக்கு எங்களால் சொல்லலாம், திசை கணத்துக்கு கணம் மாறிக்கொண்டிருக்கு தானே. அப்போ உறுதியாக இதுதான் திசை என்று சொல்ல முடியாது. அப்போ தூரம்ண்டா என்னண்டா முதல்ல அதை அறிவை விளங்கிக் கொள்ளணும். தூரம் தான் எங்களுக்கு அடிப்படையான ஒரு நேர்கோட்டு இயக்கத்தில் தூரம் தான் அடிப்படையான ஒரு விஷயம். தூரம்ண்டா முதல்ல என்னன்றது ஒரு புரிதல் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும், ரைட். தூரமண்டா என்ன என்று சொன்னால், ஒரு மாணவன் அல்லது ஒரு பொருள் அல்லது ஒரு வாகனம், ஒரு இயக்க புள்ளி, ஆரம்ப புள்ளின்னு ஒன்று இருக்கும். கட்டாயம் இந்த நேர்கோட்டு இயக்கத்தில் ஆரம்ப புள்ளின்னு ஒன்று இருப்பார். அதான் இந்த வீட்டில் இருந்தாலும் புறப்படுறார். ஸோ வீடு தான் அவர்கிட்ட ஆரம்ப புள்ளியாக இருக்கும். அவர் அங்கேருந்து இயக்கத்தை ஆரம்பித்து ஒரு இடத்துல போய் முடிப்பார், இயக்கத்தை முடிப்பார். அது பாடசாலை. அப்போ வீட்டில் இருந்து வழிகிட்டு பாடசாலைக்கு போய் இயக்கத்தை முடிக்கிறார். அப்போ இயக்கத்தை ஆரம்பித்த இடத்திலிருந்து இயக்கத்தை முடிஞ்ச வரைக்கும் அவர் எந்த பாதையால் போகிறார் அது முக்கியம். எந்த பாதையில் போகிறார், இந்த பாதையால் போகிறார்னு வைப்போம். இப்படி போகிறார், அவர் பயணித்த பாதையினுடைய நீளம் என்ன, அதுதான் தூரம். அப்போ தூரம்ண்டா என்ன? அவர் எந்த பாதை வழியே போகிறாரோ அந்த பாதையினுடைய நீளம். திசையை பற்றி நாங்கள் கருதத்தில் எந்த திசையில் போகிறார், எந்த பக்கத்தால் போகிறார் அல்லது எந்த திசையில் போகிறார், அதை பற்றி நாங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஏனென்றால் தூரம் என்பது ஒரு எண்ணிக்கணியம்.
நீங்கள் சின்ன வகுப்பில் படிச்சிருப்பீங்க. எண்ணிக்கணியம் என்றா என்ன, காவிக்கணியம் என்றா என்ன. பகுதிய கணியங்களை வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம், எண்ணிக்கணியம், காவிக்கணியம். எண்ணிக்கணியம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பருமனை மட்டும் கொண்டது, திசையை கருதப்பட தேவையில்லை, திசையை பற்றி நாங்கள் யோசிக்கவே தேவையில்லை. எண்ணிக்கணியங்களை அளக்கிற போது தூரம் என்பது ஒரு எண்ணிக்கணியம். அப்போ எண்ணிக்கணியத்துக்கு ஒரு உதாரணம் தூரம். அது மாதிரி நேரம், நேரம்ன்றது ஒரு எண்ணிக்கை. நான் இந்த திசையில் 5 செகண்ட் போனான், அந்த திசையில் 10 செகண்ட் போனான்னு சொல்ல முடியாது. இயல்பில் அன்றாட வாழ்க்கையில் அப்படி சொல்ல முடியாது. ஸோ நேரம்ன்றது ஒரு எண்ணிக்கணியம், திசையை பற்றி அங்கே கதைக்க முடியாது. அதுபோல தான் இந்த தூரமும் நான் இந்த திசையில் போனான்னு சொல்ல முடியாது. ஏன்னா கணத்துக்கு கணம் திசை மாறிக்கொண்டிருக்கு. ஒரு திசையை டைரெக்டாக நான் இப்போ நேர்கோட்டு பாதையில் போனேன்னா சொல்லலாம், இங்கேருந்து அந்த திசையில் போனான் என்று சொல்லலாம். ஆனால் இங்கே வந்து திசை கணத்துக்கு கணம் மாறுதல். ஸோ அதனால் தூரத்துக்கு வந்து திசையை பற்றி நாங்கள் கருத தேவையில்லை. இப்போ 2 தூரங்களை கூட்ட வேணும், 2 நகரங்களுக்கு இடைப்பட்ட தூரங்களை கூட்ட வேணும்னு சொன்னால் அது எந்த திசையில் இருக்கிறத பற்றி நாங்கள் யோசிக்கிறதுல ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டு போகலாம். பெருமானத்தை மட்டும், இந்த பருமனை மட்டும் ஆட் பண்ணி போட்டு நாங்கள் போகலாம், தூரத்தை சொல்லலாம். ஓகே, இப்போ தூரம்ன்றது உங்களுக்கு தெரியும், இயக்கத்தை ஆரம்பித்த புள்ளி, இயக்கத்தை முடித்த புள்ளி, எந்த பாதை வழியே அந்த மாணவன் பயணிக்கிறான், அதுதான் முக்கியம். எந்த பாதை வழியே அந்த மாணவன் பயணிக்கிறான். ஓகே, இந்த பாதை வழியே 300 மீட்டர் தூரம் பயணிக்கிறான். ஸோ இந்த தூரம், அந்த மாணவன் பயணித்த தூரம்ன்றது 300 மீட்டர். அப்போ தூரத்தை அளக்கிற அலகு முக்கியம். இங்கே மீட்டரில் அளக்கும். தூரம் என்றது என்ன, நான் சொன்னேன், தூரம் என்றால் என்ன, பாதையின் நீளம். எந்த பாதையில் போனால் அந்த பாதையின் நீளம். இப்போ நீளத்தை நாங்கள் எந்த அலகில் அளப்போம், மீட்டரில் அளப்போம். சர்வதேச அலகு, நீளத்தை அளக்கிற சர்வதேச அலகு, அதுதான் மீட்டர். அப்போ தூரத்தை நாங்கள் அளக்கிற அலகு சர்வதேச அலகு, தூரம் அது சர்வதேச அலகு வந்து மீட்டர், ரைட், மீட்டர். இப்போ நான் கேட்குறேன், இப்போ பெரிய தூரங்கள் அளக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். உதாரணம் நகரங்களுக்கு இடையில, யாழ்ப்பாணத்திலேருந்து கொழும்புக்கு போகிறது, யாழ்ப்பாணத்திலேருந்து கேண்டிக்கு போகிறது, இப்படி நகரங்கள் பெரிய தூரம் இருக்குது. அந்த பெரிய தூரங்கள் வந்து மீட்டரில் அளக்க முடியும், அளக்க முடியாது. மீட்டர் டேப்பை கொண்டு எடுத்துக்கொண்டு போகிறாத, யாழ்ப்பாணத்திலேருந்து கண்டி வரையும் எடுத்துக்கொண்டு போகலாம் மீட்டர் டேப்பை, முடியாது. ஸோ அப்போ நாங்கள் என்ன செய்வோம், அது வந்து கிலோமீட்டரில் கதைப்போம். புரியுதா? அது வந்து கிலோமீட்டர், பெரிய தூரம் இல்லை. அப்போ பெரிய தூரம் மண்டைக்குள்ள நாங்கள் அது கிலோமீட்டரில் கதைப்போம், ரைட். பெரிய தூரங்களை கிலோமீட்டர், மீட்டர் தூரத்தை அளக்கக்கூடிய வேறு அலகுகள்னு கேட்பாங்க எக்ஸாம்பிள். அப்போ மீட்டர் தான் சர்வதேச அலகு, பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சர்வதேச அலகுன்னு சொன்னால் நியம அலகு அல்லது பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகு மீட்டர். அந்த மீட்டர் மட்டும் இல்லாமல் வேறு அலகுகளும் துணை அலகுகளும் இருக்குது. இப்போ கிலோமீட்டர்ன்றது பெரிய தூரங்கள் அளக்கிறது, சின்ன தூரங்கள் அளக்கிறது மில்லிமீட்டர், சென்டிமீட்டர். இந்த பென்சிலின் நீளம், அந்த மாதிரி சில கம்பியின் நீளம், அந்த மாதிரி சில குழாய்கள், சின்ன குழாய்களின் நீளம், அது பரிசோதனை குழாயின் நீளம், பரிசோதனை குழாயின் விட்டம், அதுகள் அளக்க வேண்டிய தேவை வரும் எங்களுக்கு அடுத்த பரிசோதனைகள் செய்யக்குள்ள. அப்போ அதுகளுக்கு வந்து நாங்கள் மில்லிமீட்டர், சென்டிமீட்டர் அதுகளை நாங்கள் குறித்துக்கொள்வோம். அப்போ தூரத்தை அளக்கிறதுக்கு இந்த மாதிரியான அலகுகள் இருக்குது. மீட்டர், கிலோமீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், இந்த மாதிரியான அலகுகள் தூரத்தை அளக்கிறதுக்காக இருக்குது. இங்கே நாங்கள் இப்போ வீடு பாடசாலைன்றது ஒரு மீட்டரில் கதைக்கலாம், ஒரு கிட்ட தானே இருக்குது, கிட்ட இருக்கிற தூரம் தானே வீடும் பாடசாலை. ஸோ அப்போ நாங்கள் 300 மீட்டர் தான் இந்த பாதையில் போனால் பிடிக்குது. இப்போ நான் கேட்குறேன், ஒரு மாணவன் இந்த பாதையில் வாரார், இது ஒரு பாதை, 2 பாதை இருக்குன்னு சொன்னான் வீட்டில் இருந்து பாடசாலை போகிறதுக்கு. அப்போ இந்த பாதையில் வந்தாருன்னு சொன்னால் அவர் பயணித்த தூரம் என்ன, திசையை பற்றி நாங்கள் இங்கே கதைக்க தேவையில்லை. தூரம் என்பது ஒரு எண்ணிக்கணியம், பருமனை மட்டும்தான் கதைக்கணும், திசையை பற்றி யோசிக்க தேவையில்லை. தூரம் என்ன, அந்த பிள்ளை பயணித்த பாதையினுடைய நீளம். ஸோ இந்த பாதை வழி அவர் வாராருன்னு சொன்னால், இப்படி வந்தாருன்னு சொன்னால், அவர் பயணித்த இந்த பாதையினுடைய நீளம் 400 மீட்டர்னு சொல்லிட்டார். அப்போ பயணித்த தூரம் என்ன, 400 மீட்டர், முடிஞ்சது, அவ்வளவுதான். எந்த ஒரு திசையை பற்றி நாங்கள் இங்கே யோசிக்க தேவையில்லை. தூரம் என்பது ஒரு எண்ணிக்கணியம். அப்போ இந்த தூரம் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போதைக்கு. அடுத்தது இடப்பெயர்ச்சி. இது வந்து மிக 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 முக்கியம் இந்த நேர்கோட்டு இயக்கத்தை பொறுத்தவரையில். தூரமெண்டா ஒரு அடிப்படை விளக்கம் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ இடப்பெயர்ச்சி அது மிக மிக முக்கியமானது நேர்கோட்டு இயக்கத்தை பொறுத்த வரைக்கும். இடப்பெயர்ச்சி என்ன, முதல்ல என்ன, அது அப்படின்னா என்னன்றதை புரிஞ்சு கொள்ளணும். நான் சொல்கிறேன், எந்த ஒரு இயக்கம் பாருங்க, அப்போ நான் சொன்ன விஷயம் தான், ஆரம்ப புள்ளின்னு ஒன்று இருப்பார், வீட்டில் இருந்தால் அவர் புறப்படுறேன். ஸோ ஆரம்ப புள்ளி என்று ஒன்று இருப்பார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முடிவு புள்ளி. இது வந்து ஆரம்ப புள்ளி, ஆரம்ப புள்ளி. இது வந்து முடிவு புள்ளி. பாடசாலை இப்போ தானே முடிகிறார், அப்போ முடிவு புள்ளி. நான் சோட்டா எழுதுறது உங்களுக்கு விளங்கும். அப்போ இது வந்து தொடக்கம், இயக்கத்தை ஆரம்பிக்கிற இடம். இது வந்து இயக்கத்தை முடிக்கிற இடம். அப்போ ஆரம்ப புள்ளியையும் இறுதி புள்ளியையும் இணைக்கிற ஒரு நேர்கோடு. புரியுதா? அப்போ ஆரம்ப புள்ளியையும் இறுதி புள்ளியையும் இணைக்கிற ஒரு நேர்கோடு வரும். அந்த நேர்கோட்டு துண்டின் நீளம் எவ்வளவோ அதுதான் இடப்பெயர்ச்சி. புரியுதா? இந்த விஷயம் புரிஞ்சிருக்கு உங்களுக்கு, கிளியராக புரிஞ்சிருக்கு. அதாவது இயக்கத்தை ஆரம்பிக்கிற புள்ளி ஒரு புள்ளி இருக்கும், வீட்டிலேருந்து புறப்படுறார், பாடசாலையில் போய் முடிக்கிறார். அப்போ புறப்படுற இடம் ஆரம்ப புள்ளி என்றும், இயக்கத்தை முடிக்கிற இடம் பாடசாலையில் முடிக்கிறார், அப்போ அதை வந்து முடிவு புள்ளி என்றும் எடுப்போம். ஆரம்ப ஸ்தானத்துக்கும் முடிவு ஸ்தானத்துக்கும் இடையில் உள்ள மிக குறுகிய நேர்கோட்டு தூரம், அந்த வரவழைக்கு வடிவம் எழுதுவோம், மிக குறுகிய நேர்கோட்டு தூரம், வளைகோட்டு பாத தூரங்களாக கீற முடியாது. அப்போ இடப்பெயர்ச்சி என்பது ஒரு முடிவை நாங்கள் நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இதில் ஒரு முடிவு எடுக்கலாம். தூரம் என்பது நேர்கோட்டு பாதையில் போனாலும் அளக்கலாம், வளைகோட்டு பாதையில் போனாலும் அளக்கலாம் தூரத்தை. ஏன்னா தூரத்துக்கு திசை தேவை இல்லை எங்களுக்கு, புரியுதா? அப்போ தூரத்தை அளக்கும் போது நாங்கள் நேர்கோட்டு பாதையில் வாகனம் போனாலும் சரி, வளைகோட்டு பாதையில் போனாலும் சரி, தூரத்தை அளக்கலாம். ஆனால் இடப்பெயர்ச்சி என்பது அதுவும் வளைகோட்டு பாதையில் போனாலும் அளக்கலாம். ஆனால் இடப்பெயர்ச்சி என்பது எப்பயுமே ஒரு நேர்கோட்டில் தான் இருக்கும். அது சரியா புரிஞ்சுக்கணும். இடப்பெயர்ச்சி என்பது நீங்கள் வளைகோட்டில் போனாலும் சரி, நேர்கோட்டு புள்ளில் போனாலும் சரி, இடப்பெயர்ச்சி என்பது எப்பயுமே ஒரு நேர்கோட்டில் தான் இருக்கும்.
மற்றது இன்னொன்று இடப்பயிற்சி நாங்கள் கதைக்க போகிறோம்னு சொன்னால் இது வந்து 100 மீட்டர்னு வைப்போமே. ரைட், ஓகே, இது வந்து 100 மீட்டர்னு வைப்போம். இந்த இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 100 மீட்டர். இப்போ இந்த இடப்பயிற்சி என்னன்னு சொன்னால் ஆரம்ப புள்ளியிலேருந்து இறுதி புள்ளி வரைக்கும் இடைப்பட்ட இந்த நேர்கோட்டு துண்டின நீளம் தானே, மிக குறுகிய நேர்கோட்டு துண்டின நீளம், அது 100 மீட்டர். ஆனால் அடுத்தது வந்து திசை கதைக்கணும். ஏன்னா இடப்பயிற்சி என்பது ஒரு காவிக்கணியம், எண்ணிக்கணியம் இல்லையா, தூரத்தை மாதிரி பெர்மனை மட்டும் கருதி போட்டு விடுறது இல்லை, திசையை பற்றி யோசிக்க தேவையில்லை தூரத்துக்கு. ஆனால் இடப்பயிற்சிக்கு கட்டாயம் திசை யோசிக்கணும், எங்கே இருந்து எங்கே போனவர் அதை தான் திசையாண்ட சில பேர் யோசிப்பாங்க, வடக்கு சொல்லணுமா கிழக்கு சொல்லணுமா தெற்கு சொல்லணுமா, அப்படி திசை அப்படின்னு சொல்லலாம். அது உங்களுக்கு சில கேள்விகள் இப்படி மேலே தூக்கி போடுவாங்க, இப்படி தூக்கி போடுவாங்க. இதை வந்து வடக்கு என்று சொன்னாடா அங்கால் பக்கம் கிழக்கு, இங்கால் பக்கம் மேற்கு, கீழ்ப்பக்கம் தெற்கு, அது கூட கேள்வியில் தரதை பொறுத்து அப்படியும் திசை கதைக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் எங்கே கதைக்க போகிறது, எங்கே இருந்து எங்கே முடித்தவர், எங்கே இருந்து வீட்டிலிருந்து அப்போ வீட்டிலிருந்து பாடசாலைக்கு, அல்லது திசையை நீங்கள் அம்புக்குறி வழியிலையும் காட்டலாம். வீடு இங்கே இருக்குது, பாடசாலை இங்கே இருக்குது, அப்போ அம்புக்குறி வழியே 100 மீட்டர். அம்புக்குறினா இந்த திசை, இங்கே தொடங்கி வீட்டிலிருந்து பாடசாலை அந்த திசையில் 100 மீட்டர். இதுதான் இடப்பெயர்ச்சி காவிக்கணியம். அப்போ தூரமெண்டா என்ன, பாதையின் நீளம். இடப்பெயர்ச்சி என்றா என்ன, ஆரம்ப புள்ளி, இயக்கத்தை ஆரம்பித்த புள்ளி, இயக்கத்தை முடித்த புள்ளி, ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேர்கோட்டு துண்டின நீளம். இதுதான் இடப்பெயர்ச்சி. அப்போ இப்போ நாங்கள் தூரம் இடப்பெயர்ச்சி என்றால் என்னோட ஒரு முடிவு எடுத்துட்டோம். இடப்பெயர்ச்சிக்கு திசை கதைக்கணும், தூரத்துக்கு திசையை பற்றி கருத தேவையில்லை. இந்த விஷயம் கிளியராக விளங்கியிருக்கும். இதை ஒரு புரிதலுக்காக நாங்கள் ஒரு சில கணக்குகள் இங்கே போடுவோம், ஒரு சில கணக்குகளை பார்ப்போம், இது வந்து புரிஞ்சு கொள்றதுக்காக. ஓகே, ரைட். நாங்கள் இப்போ ஒரு முதலாவது கணக்கு ஒன்று போடுவோம். பாருங்க, கொஸ்டின் நம்பர் 1. சரி, கொஸ்டின் நம்பர் 1 ரைட்டா. இப்போ இங்கே முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னால் பாருங்க, இப்போ ஒரு மாணவன் புள்ளி ஏ, இதை வந்து புள்ளி ஏ என்று சொல்கிறேன் நான், இது வந்து புள்ளி பி, புரியுதா, இது வந்து புள்ளி பி, இங்கே வந்து புள்ளி சி, இது வந்து புள்ளி சி. ரைட், இப்படி ஒரு பாதை இருக்குது. ரைட்டா, இது வந்து இங்கே ஏ என்ற புள்ளியில் வந்து வீடு இருக்குது, இதுதான் வீடு, இங்கே வந்து பாடசாலை இருக்குது. ரைட், இங்கே வந்து ஒரு கடை இருக்குதுன்ட்டு வைப்போமே, சும்மா ஒரு கணக்கு புரிதலுக்காக தான், கடை இருக்குது. ரைட், இப்போ வீட்டில் இருந்து ஒரு மாணவன் இந்த பாடசாலை, இதுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து ஒரு 60 மீட்டர், இது வந்து ஒரு 40 மீட்டர். ரைட், ஒரு நேர்கோட்டு பாதை. வீட்டிலிருந்து ஒரு மாணவன் இயக்கத்தை ஆரம்பிக்கிறான், வீட்டிலிருந்து மாணவன் இயக்கத்தை ஆரம்பிக்கிறான், பாடசாலைக்கு போகிறதுக்காக பாடசாலைக்கு போயிட்டு அப்படியே நேராக போகிறான் இந்த திசை வழி. வீட்டிலேருந்து இயக்கத்தை ஆரம்பிக்கிற மாணவன் பாடசாலைக்கு போய் அதில் கொஞ்சம் நின்றுட்டு திருப்பியும் அதே திசையில் கடைக்கு போய் கொஞ்சம் பொருள்களை வாங்கி கொண்டு திருப்பி பாடசாலைக்கு வரான். புரியுதா, இந்த கேள்வியுடைய விளங்குதா? வீட்டிலேருந்து வலிக்கிறவன் பாடசாலைக்கு போயிட்டு அப்புறம் அங்கே இருந்து கடைக்கு போயிட்டு அதில் கொஞ்சம் நின்றுட்டு அப்புறம் அங்கேருந்து கடைக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு 40 மீட்டர் தூரம் தானே, கடைக்கு நடந்து போயிட்டு திருப்பி கடையிலேருந்து பாடசாலைக்கு வரான். இதுதான் கேள்வி. இப்போ மாணவன் பயணித்த தூரம் எவ்வளவு, ரைட். தூரம்ண்டா என்ன, ஒரு மாணவன் பயணித்த பாதையினுடைய மொத்த நீளம் தான் தூரம். ரைட், ஓகே. இது வந்து இயக்கத்தை ஆரம்பித்த புள்ளி, வீடுன்றது இயக்கத்தை ஆரம்பித்த புள்ளி. இந்த பாதையில் இருந்து பாடசாலை 60 மீட்டர். அப்போ பாடசாலையும் கடந்து தான் அவங்க கடைக்கு போகிறான் அவன். ஸோ பாடசாலை 60 மீட்டர். அப்போ தூரம் எவ்வளோன்னு கேட்டான் முதலாவது கேள்வி. அப்போ தூரம் சமன் ரைட். தூரத்தை வந்து மீட்டரில் கதைக்கணும் என்ன, ரைட். இங்கே மீட்டர்லாம் கிடக்குது, தூரம் நிலத்தில் இருக்கிற செலவு தானே. ரைட், இப்போ வீட்டில் இருந்து பாடசாலைக்கு போனால் 60 மீட்டர். அப்போ அந்த 60 மீட்டர் முதல்ல போடுவோம், 60 மீட்டர். இப்போ வீட்டில் இருந்து பாடசாலைக்கு போனோம், பாடசாலையிலேருந்து கடைக்கு போகிறான், கடைக்கு ஒரு கொஞ்சம் பொருள்கள் வேண்ட வேண்டிய தேவை இருக்குது, படிப்புக்கு தேவையான ஒரு சில புத்தகங்கள் கொப்பிகள் வேண்ட வேண்டிய தேவை இருக்கிறபடியெல்லாம் கடைக்கு போகிறான். கடை வந்து ஒரு 40 மீட்டர் தூரத்தில் இருக்குது, அதே திசையில் எந்த திசையில் போகிறோன்னா அந்த திசையிலேயே போகிறான். ரைட், அது பிரச்சனை இல்லை, தூரத்தை தானே கதைக்கு போகிறோம், தூரத்துக்கு திசையை பற்றி யோசிக்க தேவையில்லை. ரைட், அப்போ 60 மீட்டர் பாடசாலை, அங்கேருந்து கடைக்கு போகிறதுக்கு ஒரு 40 மீட்டர், அப்புறம் சக 40 மீட்டர். ரைட்,
கடைக்கு போனவன் திருப்பி பள்ளிக்கூடத்துக்கு போகிறான், பாடசாலைக்கு திரும்பவும் போகிறான். அப்போ அங்கே இருந்தவன் திருப்பி இந்த பக்கமாக தான் வரப்போகிறான். இந்த பக்கமாக போனவன் இந்த பக்கமாக வரப்போகிறான். திசையை பற்றி யோசிக்க தேவையில்லை. சொன்னால் தான் தூரத்து அளக்கைகளில் திசையை பற்றி யோசிக்க தேவையில்லை. ரைட். அவன் கடையில் இருந்து பாடசாலைக்கு வரதுக்கு திருப்பி ஒரு 40 மீட்டர் வருவான். அப்போ அதையும் கூட ஆட் பண்ணு, 40 மீட்டர். ரைட். இது மூண்டையும் இப்போ நாங்கள் ஆட் பண்ணினோம்னு சொன்னால் சமன்கள் எல்லாம் நேர வரணும். ரைட். இந்த மூண்டையும் நாங்கள் ஆட் பண்ணோம்னு சொன்னால் இங்கே 60 40 100 140 140 மனதெல்லாம் போடுறது 60 40 100 140 140. ரைட். 140 மீட்டர். புரியுதா? இந்த 140 மீட்டர் தான் மாணவன் பயணித்த மொத்த தூரம். வீட்டிலிருந்து வெளிக்கிறவன் பாடசாலைக்கு போய் அதை கடந்து கடைக்கு போய் கடையிலிருந்து திருப்பி பாடசாலைக்கு போகணும். கடைக்கு கொஞ்சம் தேவைகள் இருக்குது, பொருட்கள் வாங்க தேவை இருக்கின்றபடியா கடைக்கு போயிட்டு திருப்பி பாடசாலைக்கு வரதுக்கு பயணித்த மொத்த தூரம் இங்கே இருந்து 60, 60லேருந்து 40, 40 திருப்பி இங்கே வரைக்கும் 40. அப்போ 60 40 100 100 40 140. இந்த புரிதல் உங்களுக்கு விளங்கி இருக்கு. இப்போ இதே இதில் மாணவனுடைய இடப்பெயர்ச்சி என்ன? புரியுதா? இப்போ தூரம் மட்டும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ரைட். இதில் வந்து மாணவன் இடப்பெயர்ச்சி என்ன? திசை சொல்லணுமா? எந்த திசையில் போனவன், ஆரம்ப புள்ளி இறுதி புள்ளி எல்லாம் யோசிக்கணுமா? எதுவுமே யோசிக்க தேவையில்லை. ஸோ இப்போ மாணவனுடைய இடப்பெயர்ச்சி. ரைட். போடுங்க இடப்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி. ரைட். இடப்பெயர்ச்சி சமன். இப்போ இடப்பெயர்ச்சி நான் என்ன சொன்னான்? இயக்கத்தை ஆரம்பித்த புள்ளியை பார்க்கணும், இயக்கத்தை முடித்த புள்ளியை பார்க்கணும். அவன் வீட்டிலேருந்து வெளிக்கிட்டவன், சரியோ? வீட்டிலேருந்து வெளிக்கிட்டவன் பள்ளிக்கம் போய் பள்ளிக்கூடத்தை தாண்டி கடையில் போய் கொஞ்சம் பொருளை வேண்டி கொண்டு வாரான். வேண்டி கொண்டு திருப்பி இவங்க வாரான் பள்ளிக்கூடத்து தான் திருப்பியும் அங்கேருந்து வாரான் பள்ளிக்கூடத்துக்கு. அப்போ எங்களுக்கு இடப்பெயர்ச்சி அளக்கணும்னா நாங்கள் பார்க்க வேண்டிய 2 இயக்கத்தை ஆரம்பித்த ஆரம்ப புள்ளி, இயக்கத்தை முடித்த முடிவு புள்ளி. வீட்டில் இருந்து வெளிக்கிட்டவன். ரைட். இது ஆரம்ப புள்ளி. அப்போ இங்கே போடுவோம். இது வந்து ஆரம்ப புள்ளி. நாங்கள் அடிப்படையில் போகிறோம். இங்கே தான் இயக்கத்தை தொடக்கினது. இயக்கத்தை முடிச்ச இடம் எங்கே? கடைசி எங்கே போனோம்? கடைக்கு போனாலும் எங்கே போனோம்? அது எங்களுக்கு பிரச்சனை. எங்கே போகிறான்னு என்ன அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை இடப்பெயர்ச்சி வளர்க்கணும்னா 2 விஷயம். இயக்கத்தை ஆரம்பித்த புள்ளி, இயக்கத்தை முடித்த புள்ளி. ரைட். முடித்த புள்ளி பள்ளிக்கு தான் பண்ணணும். இங்கே இருந்து பள்ளிக்கம் போனவன் கடைக்கு போட்டு வந்தவன். கடைக்கு போனானா, கோயிலுக்கு போனானா, எங்கே போனான்? நண்பர்களோட எங்கேயாவது ஒரு சுத்த போயிருப்பான். எங்கே போகிறதெல்லாம் தேவையில்லை. கடைசி எங்கே இயக்கத்தை முடிச்சவன் பாடசாலையில் முடிச்சு. அப்போ அதுதான் முடிவு புள்ளி. ரைட். ஆரம்ப புள்ளி இது, முடிவு புள்ளி இது. 2 புள்ளிகளுக்கும் இடைப்பட்ட தூரம் நேர்கோட்டு தூரம். இது ஒரு நேர்கோட்டு பாதை, நேர்கோட்டு தூரம் 60 மீட்டர். அப்ப இடப்பெயர்ச்சி சமன் 60 மீட்டர். இப்படியே போட்டு விட்டோம்னா எங்களுக்கு சில உழப்புல போட்டுருவாங்க. ஏன்னு சொல்லுவாங்க? தூரம் என்று சொன்னது பெருமனை மட்டும் கதைக்கிறது. 140 காய்ச்சினாங்க, எல்லாத்தையும் கூட்டி போட்டு போட்டோம், விஷயம் முடிஞ்சு. தூரம் பெருமனை மட்டும் காய்ச்சினாங்க. ஆனால் இடப்பெயர்ச்சி கதைக்கு காவிக்கணியம், திசையை யோசிக்கணும். எந்த திசையில் இருக்குது, எங்கே இயக்கத்தை ஆரம்பிச்சது, வீட்டில் இருந்து பாடசாலை எங்கே இருக்குது, அங்கே இருக்குது. ஆகவே அங்கே முன்னா போடணும், அந்த திசையை போடணும். அம்புக்குறியில காட்டலாம். இல்லை நீ எழுதுற நம்ம விருப்பம் பண்ண ஏயிலிருந்து பிக்கு எழுதினாலும் பிழை இல்லை. ஏயிலிருந்து பிக்கு ஏதான தொடக்க புள்ளி, பீதானே முடிவு புள்ளி. ஏயிலிருந்து பிக்கு அங்கே முன்னா அவ்வளோ 60 மீட்டர். அதை யோசிக்கணும். எங்களுக்கு தேவை இடப்பெயர்ச்சி அளக்கணும்னா 2 புள்ளி, ஆரம்ப புள்ளி இறுதி புள்ளி 2 புள்ளியையும் பார்த்துட்டு எவ்வளவு பருமன் இருக்குது, 2 புள்ளி இடைப்பட்ட நேர்கோட்டு தூரம் என்ன, அது 60 மீட்டர். எந்த திசையில் இருக்குது, ஆரம்பத்து புள்ளி இறுதி புள்ளி, அந்த திசையை கோட்டு விட்டோம்னா இடப்பெயர்ச்சி முடிஞ்சுது. அந்த அம்புக்குறியில காட்டலாம், பிரச்சனை இல்லை. அல்லது எழுதுறாலும் ஏயிலிருந்து பிக்கு எழுதலாம். ஏயிலிருந்து பிக்கு 60 மீட்டர். இல்லை இதை கொஞ்சம் கணக்காக பார்க்கணும், கொஞ்சம் கணக்கு புரிதலோட பார்க்கணும், முழு இயக்கத்தையும் பார்க்கணும் அப்படின்னாலும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப புள்ளி இங்கே இருந்து இங்கே 60, இங்கே இருந்தாங்க 40, சரியா? 40 + 40 60. நான் செஞ்சு போட்டு காட்டுறேன் பாருங்க. இது வந்து நேரடியாக போகிறது, கொஞ்சம் பார்த்தோன்னே நேரடியாக போகிறது. சில பிள்ளைகளுக்கு அது புரியாது. அதனால கொஞ்சம் புரிதலோட பாருங்க. இது இன்னொரு வழி. இது வந்து மெத்தட் 1, ரைட்? முறை 1. இப்போ முறை 2 நாங்கள் பார்ப்போம். 2வது முறை எப்படி போடுறதுன்னு சொன்னால், முறை 2ல் இடப்பெயர்ச்சி எப்படி போடுறது? இடப்பெயர்ச்சி சமன். ரைட். இது ஒரு சின்ன ட்ரிக் ஒன்று இருக்கு, சின்ன ஐடியா ஒன்று இருக்கு பாருங்க. உங்களுக்கு சொல்லித்தரேன், உங்களுக்கு புரியுமான்னு நினைக்கிறேன். ரைட். இடப்பெயர்ச்சி சமன். இந்த சமன்கள் எல்லாம் நேர வரணுமா? இது போட்டு எடுத்துக்க கொஞ்சம் இதாக இருக்குது. நீங்கள் கொப்பியில் கூட நேராக போடுங்க, இல்லை நேரம் இருந்தால் தான் வடிவாக இருக்கும் அது. ரைட். இடப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் இயக்கத்தை ஆரம்பித்த புள்ளி எங்களுக்கு தெரியும், வீட்டில் இருந்து பாடசாலைக்கு போகிறார். இங்கே எவ்வளவு? 60 மீட்டர். எந்த திசையில் போகிறாரோ அந்த திசையிலேயே நாங்கள் ப்ளஸ் எடுப்போம். இப்போ ஒரு எண் கோடு நீங்கள் படிச்சிருப்பீங்க சின்ன வயசில், இது ஒரு சும்மா இது ஒரு புரிதலுக்காக. ரைட். இங்கே ஒரு கோடு போடுறேன் நான். எண் கோடுன்னு படிச்சிருப்பீங்க. எங்கே நீங்கள் வந்து 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு மேத்தமெட்டிக்ஸில் கணித பாடத்தில் படிச்சிருப்பீங்க எண் கோடுன்னு சொல்லி. ரைட். இங்கே வந்து சென்டரில் 0 இருப்பேன். இங்கே வாரதெல்லாம் +1, இங்கே வர்றது +2. அப்போ இங்கே வந்து இந்த பக்கம் வர்றது -1. ரைட். இங்கே வர்றது -2. ரைட். இப்படி இருக்கும். அப்போ
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0, இங்கால போகிற திசைகள் இங்கே போகிற திசைகள் இந்த பக்கமாக போகிறது வந்து நாங்கள் ப்ளஸ் என்று எடுப்போம், ப்ளஸ். அதுமாதிரி அதுக்கு எதிர்ப்பக்கமாக வந்தால் மைனஸ். இப்போ ஒரு திசையில் போகுது வாகனம், திருப்பி எதிர் திசையில் வரும், ரிவர்ஸில் வரும்னு சொல்லுவோம். ஒரு வாகனம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மோட்டர் பைக் வராது, பெரிய பெரிய காய்ஸ் மாதிரி அந்த பெரிய பெரிய வாகனங்கள் வேனுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கார் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னோக்கி போகும், திருப்பி ரிவர்ஸில் அடிச்சு கொண்டு வரும். அப்போ அது மாதிரி தான் இது, முன்னோக்கி போனால் ப்ளஸ், திருப்பி ரிவர்ஸில் வந்தால் மைனஸ். புரியுது? அதை தனிங்க போட போகிறோம். அது அவங்களுக்கு புரியுதானே? ஒரே திசையில் போனதுன்னு சொன்னால் ப்ளஸ் திசை. இப்போ வாகனம் இங்கே இப்போ ஒரு மாணவன் வந்து வீட்டில் இருந்து பாடசாலைக்கு போகிறான், ரைட்? அவன் இந்த திசையில் போகிறான்னு சொன்னால், இந்த திசை அம்புக்குறிபடியே இந்த திசையில் போகிறான், அந்த திசையை நான் ப்ளஸ் எடுக்கிறேன். ஏன்னா அந்த பக்கம் தானே எனக்கு ப்ளஸ் இருக்குது, சரியா? இந்த திசையை வந்து நான் ப்ளஸ் எடுக்கிறேன். எடுத்து என்ன சொன்னால் ப்ளஸ் எவ்வளவு தூரம் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு? 60 மீட்டர். 60 மீட்டர். திசையை கருது, திசை கொண்டு எண்கள் என்று படிச்சிருப்போம். என்ன அதுதான் இது, திசையை கருதி வந்து கூட்டுறது, இது கணக்கு பார்க்குறது. புரியுதா? ப்ளஸ் நான் இந்த திசையை ப்ளஸ் எடுத்தபடியா அந்த திசையிலேயே மாணவன் அசைகிறான். ஒரு திசையை நான் ப்ளஸ் எடுக்கிறேன்டா, அந்த திசையிலேயே மாணவன் போகிறான்டா, அது எனக்கு ப்ளஸ். அதுக்கு எதிர் திசையில் வரான்டா, அது மைனஸ். அதை பார்த்தோம்டா, சரி, அது புரிஞ்சுன்னா சரி. ஓகே, இப்போ ப்ளஸ் 60 மீட்டர் வீட்டில் இருந்து பாடசாலைக்கு. பாடசாலையிலேருந்து திருப்பி கடைக்கு போகிறான் 40 மீட்டர். எந்த திசையில் போகிறான்? திசையை பார்க்கணும். இந்த திசையை தான் ப்ளஸ் எடுத்தான் அவன், அதே திசையில் அங்கே முன்னா தான் போகிறான் கடைக்கு. இந்த திசையை தான் ப்ளஸ் எடுத்தான், அதே திசையில் தான் போகிறான். அது என்ன ப்ளஸ்ஸா மைனஸா? ப்ளஸ். எடுத்த திசையிலேயே போகிறான், என்ன, ரைட்? அப்போ ப்ளஸ் 40 மீட்டர் போடுவோம், என் தூரம் தானே, ரைட்? ப்ளஸ் 40 மீட்டர் போட்டோம். அடுத்தது கடைக்கு போனவன் திருப்பி இங்கே முன்னா வரான், பாடசாலைக்கு இங்கே முன்னா வரான். இது நான் எடுத்த திசை என்ன? நான் எடுத்த திசை வந்து இந்த பக்கமாக ப்ளஸ். கடையில் இருந்து இங்கே வரான்னு சொன்னால் அது இந்த பக்கமாக இருக்குது. நான் இந்த பக்கமாக தான் ப்ளஸ் எடுத்தனான், அது இந்த பக்கம் நடக்குது. இந்த பக்கம் இந்த எண்கோட்டில் மைனஸ். அப்போ ஒரு மைனஸ் கடையிலிருந்து இங்கே வர, அப்போ மைனஸ் இந்த 40 மீட்டர். அப்போ மைனஸ் 40 மீட்டர், ரைட்? ஓகே, இப்போ இவ்வளோத்தையும் நாங்கள் கணக்கு கூட்டி விடுறதா, இவ்வளோத்தையும் கூட்டி விடுறதா. கூட்டி விட எவ்வளவு? இங்கே 60, இங்கே 40, 60 + 60 + 40 + 100, + 100 சய 40, சக 100 சய 40 சக 60 சமன் சக 60 மீட்டர். சகண்டா இந்த திசை கொண்ட எண்களை பார்த்து நாங்கள் சகண்டா இந்த திசை எண்கோட்டில் இந்த திசை, அந்த திசையை தான் நான் சகவண்டு எடுத்தேன். புரியுதா? இந்த திசையை தான் சகவண்டு எடுத்தேன். அப்போ அதுக்கு எதிர் திசையில் வந்தால் எனக்கு அது மைனஸ். ஸோ அதை தான் இங்கே போட்டுறான், மைனஸ் 40. கடைக்கு போகிறதுக்கு இங்கே பாடசாலையிலேருந்து கடைக்கு போகிறதுக்கு சக 40, அங்கேருந்து திருப்பி இங்கே வரான், அப்போ சய 40. அப்போ அந்த இடத்துலையே திருப்பி பார்த்துட்டான்னு சொன்னால் அங்கே இந்த கடைக்கு போன விஷயங்களுக்கு தேவை இடப்பயிற்சியை பொறுத்தவரையில் ஆரம்ப புள்ளி இறுதி புள்ளி 2 கூட நேர்கோட்டு தூரம். இது வந்து சிம்பிள். நாங்கள் இப்போ தூரம் இடப்பயிற்சிக்கு பார்த்தோம் 60 மீட்டர் இந்த பக்கம் உண்டு, அது வந்து நேரடியாக போடுற முறை. புரியுதா? என்ன சொன்னால் எங்களுக்கு இடப்பயிற்சி அளக்கணும் என்னது? ஆரம்ப புள்ளி இறுதி புள்ளி 2க்கும் இடைப்பட்ட நேர்கோட்டு தூரத்தை போட்டு விட்டோம்னா இடப்பயிற்சி காண்றது சிம்பிளாக இருக்கும், ரைட்? அதுதான் இடப்பயிற்சி, ரைட்? திசையோட கதைக்கணும். காவிக்கணியங்கள், ரைட்? இடப்பயிற்சி என்பது ஒரு காவிக்கணியம் தானே, ரைட்? இப்போ நாங்கள் இன்னொரு கணக்கு பார்ப்போம், சரியா? இந்த புரிதலுக்காக. இது தூரம் இடப்பயிற்சி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ வரைக்கும். இன்னொரு கணக்கு பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும், ரைட்? ரைட், ஓகே. இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னால் நேர்கோட்டு இயக்கம் என்பது ஒரு நேர்கோட்டு பாதையில் எங்களுடைய பொருட்களை பற்றி மட்டும்தான் படிக்க போகிறோம். வளைகோட்டு பாதையில் போகிறத பற்றி எங்களுக்கு தேவையில்லை, அது எப்படி போகிறாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் படிக்க போகிறது நேர்கோட்டு பாதையில் எங்கள் போகிற அந்த வாகனங்களை பற்றி மட்டும். வாகனமோ பொருளோ மனிதனோ என்னமோ நேர்கோட்டு பாதையில் போனால் அதை பற்றி படிப்போம், ரைட்? ஓகே, இப்போ நான் இன்னொரு கணக்கு போடுப்பேன், 2வது கணக்கு, கொஸ்டின் நம்பர் 2. ஓகே, இந்த கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு வாகனம் ஒன்று யோசிப்போம். நாங்கள் நெடுக மனிதனை பற்றி போடாமல் வாகனத்தை பற்றி யோசிப்போம், ரைட்? இப்போ ஒரு வாகனம் இருக்குது, ஒரு கார் மாதிரி ஒரு வாகனம், ரைட்? வாகனம் இருக்குது. இது வந்து ஆரம்ப புள்ளி, நான் சொல்லிட்டா போடுறேன், உங்களுக்கு புரியுது? இதுதான் தொடக்க புள்ளி, ஸ்டார்ட். இந்த வாகனம் இந்த நேர்கோட்டு பாதை வழியே போகுது, போய் இங்கே வந்து இயக்கத்தை முடிக்குது, ரைட்? இங்கேருந்து இது வந்து முடிவு புள்ளி. இப்படி போன வாகனம் இங்கே நின்றுட்டு இந்த ஒரு தேவைக்காக இப்போ இங்கேருந்து வெளிக்கிட்ட வாகனம் இங்கே முன்னா இந்த திசையில் போய் இதே திசையில் போய் இப்படி போட்டு ஒரு சின்ன தேவை ஒன்று வந்திருக்கபடியால் அது வந்து இந்த திசை வழியே போகுது. இப்போ இந்த திசை வழியே இந்த ஒரு இடத்துல வந்து இயக்கத்தை முடிக்குது. அப்போ வாகனம் இயக்கத்தை முடிக்கிற புள்ளின்றது இது கிடையாது, சரியா? இது நாங்கள் இது இல்லை முடிவு. இங்கேருந்து வெளிக்கிட்ட வாகனம் ஆரம்ப புள்ளி இங்கே இருந்த வாகனம் இந்த பாதை வழி இந்த ரோட்டால், இது நேர்கோட்டு பாதை, இதுக்கும் ஒரு நேர்கோட்டு பாதை, இந்த பாதை வழியை வெளிக்கிட்டு இந்த பாதை வழியை வந்து இங்கே வந்து இயக்கத்தை முடிக்குது. இது வந்து முடிவு புள்ளி, ரைட்? இது வந்து முடிவு புள்ளி, ரைட்? இப்போ எவ்வளவு தூரம் எனக்கு தெரியும்? 80 மீட்டர்.
தரவில் தந்திருக்கிறான் 80 மீட்டர்னு சொல்லி இங்கேருந்து இங்கே வாரதுக்கான தூரம். இதை வந்து ஒரு செங்கோணம் மாதிரி போட்டிருக்கிறான். இது வந்து ஒரு செங்கோணம். ரெண்டாவது இதே நம்மளுக்கு இது வந்து இப்படி கிடையா இருக்குது, இது வந்து இப்படி கீழே போகிற மாதிரி இருக்குது, நிலைக்குத்தாக இருக்குது. அப்போ நிலைக்குத்துனா அதில் ஒரு 90 வகை அமைக்கும். அது ஒரு அடிப்படையான விஷயம். ரைட், இது வந்து 80 மீட்டர். இதை வந்து 60 மீட்டர்னு போட்டிருக்கிறான். ரைட்டா, இது எவ்வளவு தூரம்? 80 மீட்டர். எவ்வளவு தூரம்? 60 மீட்டர். இப்போ கேள்வி, நாங்கள் படித்த தூரம் இடப்பேச்சு தானே. ரைட், தூரம் என்றா என்ன? தூரம் அதாவது இந்த வாகனம் பயணம் செய்த மொத்த தூரம். சிம்பிள். மொத்த தூரம் எப்படி போடுறது? மொத்த தூரம். தூரம் என்ன சொன்னா திசையை பற்றி வாகனம் எந்த திசையில் போகுதுன்றதை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. நாங்கள் பருமனை மட்டும் பார்ப்போம். ரைட், பாதையின் நீளம் தானே தூரம். இங்கேருந்து வெளிக்கிட்டவர் இங்க திசையில் வாரார். ரைட், திசை தேவையில்லை எங்களுக்கு. இங்கேருந்து இப்படி வாரார். இங்கே எவ்வளோ தூரம் வர்றதுக்கு எனக்கு 80 மீட்டர் பிடிச்சது. அப்போ போடு 80 மீட்டர். ரைட்டா, இந்த பாதை வழியாக இங்கே வர்றது. இங்கே இருந்தவர் அங்கே கொஞ்சம் நின்றுட்டு திருப்பி கீழே வாரார். இந்த திசை வழியாக வாரார். எவ்வளோ தூரம்? திசையை பற்றி யோசிக்க தேவை. எவ்வளோ தூரம் வாரார்? 60 மீட்டர் வாரார். அப்போ போடு ப்ளஸ் 60 மீட்டர். இப்போ மொத்த தூரம் தான் அவ்வளோ. அதோட நின்றுட்டார். அப்போ ஆரம்ப புள்ளி முடிவு புள்ளி பார்த்துட்டு ரைட் நின்றுட்டார். இப்போ மொத்த தூரம் 80 + 60 ரெண்டையும் கூட்டினா 140 மீட்டர். ரைட், 140 மீட்டர். புரியுதா? இதை வந்து நீங்கள் ஒரு கோப்பியில் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தூரம் என்றது என்ன? பாதை பயணம், அந்த பாதையினுடைய நீளம் தானே. இங்கேருந்து வெளிக்கிட்டவர் இங்கே 80, இங்கே வரைக்குள்ள 60, 80 60 140. அப்போ இந்த விஷயம் 140 புரிஞ்சுது. இப்போ அடுத்த கேள்வி கேட்குறான், இடப்பெயர்ச்சி. ரைட்டா, இடப்பெயர்ச்சிக்கு நான் பார்ப்போம். இதே படத்தை பார்ப்போம். இடப்பெயர்ச்சிக்கு எப்படின்னு தூரம் போட்ட விலங்கு தானே. 80 60 தூரம் திசை தேவையில்லை எங்களுக்கு. ரைட், இங்கே இருந்தீங்க 80, இங்கே இருந்தீங்க 60. ரைட், நான் சொன்னால் இடப்பெயர்ச்சி என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? முதலாவது தொடக்க புள்ளி, இதுதான் ஆரம்ப புள்ளி. ரைட், ரைட், தொடக்க புள்ளி இங்கே இருக்கு எனக்கு. இதுதான் தொடக்க புள்ளி. ரைட், முடிவு புள்ளி இங்கே இருக்கு. அப்போ தொடக்க புள்ளியிலேருந்து முடிவு புள்ளிக்கு ஒரு நேர்கோடு வரைய வேணும். எங்களுக்கு தெரியும் ஒரு நேர்கோடு வரையணும்னா குறைஞ்சபட்சம் 2 புள்ளி வேணும். ரைட், இங்கே தொடக்க புள்ளி, இங்கே முடிவு புள்ளி, ஒரு நேர்கோடு வரைய போகிறோம். ரைட், இப்படி ஒரு நேர்கோடு வரைஞ்சு போட்டு தொடக்க புள்ளியிலிருந்து முடிவு புள்ளிக்கு அந்த எவ்வளவு நேர்கோட்டு துண்டின நீளமோ அதுதான் இடப்பெயர்ச்சியின் பெருமை. திசைன்றது ஆரம்ப புள்ளியிலேருந்து இடப்பெயர்ச்சி. அப்போ இந்த திசையில் இப்படி திசையில் இருக்க போகுது. ரைட், இப்படி திசையில் இருக்க போது எவ்வளவு தூரம் அந்த பெருமனை கண்டுபிடிக்கணும். நாங்கள் அந்த பெருமனை எனக்கு எவ்வளோ தெரியாது. அது ஒரு தெரியா கணியம் தானே. நான் ஒரு எக்ஸ் என்று வைக்கிறேன். ரைட், இந்த துண்டின நீளம் நான் ஒரு எக்ஸ். ரைட், இந்த துண்டின நீளம் எக்ஸ் என்று வைக்கிறேன். ரைட், எனக்கு தானே வேணும். ரைட், எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? தெரியும், பைதகரஸின் தேற்றம். ஏன்னா செங்கோணம் கூட படிச்சிருப்பீங்க சின்ன வயசில், 9ஆம் வகுப்பில் படிச்சிருப்பீங்க பைதகரஸின் தேற்றத்தை பற்றி. ரைட், அவர் என்ன சொல்கிறாரு? செங்கோணம் ஒரு ஏதாவது செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம் முதல்ல என்ன? ஏதாவது ஒரு முக்கோணத்தில் ஏதாவது ஒரு கோணம், யாதாயினும் ஒரு முக்கோணத்தில் யாதாயினும் ஒரு அகக்கோணம் 90 பாகை என்றால் அது செங்கோண முக்கோணம். வேறு ஏதாவது இல்லை எங்களுக்கு. ஏதாவது ஒரு கோணம் செங்கோணமாக இருக்குதா? இங்கே இப்படி போகுது, இப்படி வருது, இங்கே ஒரு செங்கோணம் இருக்குது. ஆகவே இது ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணங்களில் மட்டும்தான் பைதகரஸினுடைய தேற்றம், பைதகரஸினுடைய தேற்றத்தை பிரயோகிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. அவர் என்ன சொல்றார்? செங்கோணத்தை ஆக்குகிற பக்கங்கள், செங்கோணத்தை ஆக்குகிற பக்கம், இதுதான் செங்கோணம். அதை ஆக்குகிற பக்கங்கள் யார் யார்? இந்த 80 இந்த 60 தான். புரியுதா? அந்த செங்கோணத்தை ஆக்குகிற பக்கங்களினுடைய வர்க்கங்களினுடைய கூட்டுத்தொகை ரெண்டையுமே ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணணும்னா அது இந்த பக்கம் செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் செம்பக்கம் என்று சொல்லுவோம். அந்த செம்பக்கத்தின் நீளத்தை தருமன்றது பைதகரஸினுடைய விதி. அது சின்ன 9ஆம் வகுப்பிலே படித்தது. ரைட், ஓகே. நாங்கள் அந்த விதிப்படி போவோமே. ஓகே, அவர் என்ன சொல்கிறார்? செங்கோணத்தை ஆக்குகிற பக்க நீளங்களை கூட்டி அதில் வர்க்கங்களை கூட்டினால் இந்த பக்கத்தின் நீளத்துக்கு சமனாக இருக்கும். ரைட், ஓகே. இதை நான் பெருமனை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ரைட், பைதகரஸ் தொடர்பாக பார்ப்போம். முக்கோணத்துக்கு எழுதணும் முடிவேன். செங்கோண முக்கோணத்துக்கு ஃபுல்லாக எழுதணுமா? செங்கோண முக்கோணத்துக்கு பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்த, பைதகரஸின் தேற்றத்தை பயன்படுத்த. இது நான் ஷோர்ட்டாக எழுதுறேன், நீங்கள் ஃபுல்லாக எழுதி கொடுங்க. ரைட், ஓகே. பயன்படுத்தன்னு சொன்னால் அப்போ 80 வர்க்கம் ஒரு துண்டு செங்கோணத்தை ஆக்குகிற பக்கம் 80 வர்க்கம் ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 60 வர்க்கம். ரைட், 80 வர்க்கம் 60 வர்க்கம் கூட்டினா எனக்கு எக்ஸ் வர்க்கத்துக்கு சமனாக இருக்கும். இதுதான் பைதகரஸின் தேற்றம். புரியுதா? 80 வர்க்கத்தையும் 60 வர்க்கத்தையும் கூட்டினா எக்ஸ் வர்க்கத்துக்கு சமனாக இருக்கும். 80 வர்க்கம் என்ன கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சிம்பிளாக போடலாம். 8 டைம் பிரிக்கணும். அவ்வளோ 8 64 சைவருக்கு 2 தரம் போடுவோம். இது எப்படின்றது நீங்கள் வெளியில் ஒரு பேப்பரில் செஞ்சு பார்க்கலாம். வெளியில் ஒரு செய்கவழி பேப்பர் எடுத்து 80 வர்க்கம் கண்டுபிடிக்கிறது. ரைட்,
80 பெருக்கிறதான 80 வர்க்கம் 2 தரம் எழுதி பெருக்க போகிறோம். ஸோ அப்போ 8 மட்டும் பெருக்கினா 8 64 2 சேவரையும் இறக்கி விடலாம். 6400 தான் 80 வர்க்கம். 60 இல்லாட்டி நீங்கள் பெருக்கி பார்க்கலாம். சைவரை பெருக்கி 8 பெருக்கி 8 பெருக்கி 8 பெருக்கி அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 6400 வரும். ரைட் ப்ளஸ் அதே மாதிரி இந்த 60 வர்க்கம் நீங்கள் எழுதி பார்த்து பெருக்கலாம். 60 எழுதி பெருக்கினது பெருக்கினா எனக்கு 6 36 2 சேவரும் வரும். 3600 வரும். சமன் எக்ஸ் வர்க்கம். ரைட் இப்போ 6400ஐயும் 3600ஐயும் கூட்டுவோம். ரைட் எப்படி கூட்டுறது? 6000 3000 9000 அதில் ஒரு 1000 10000 புரியுது? அது எப்படி கூட்டுறது உங்களுக்கு தெரியும் தானே? 2 சேவர் 2 சேவர் 6 4 11 6 3 3 10 ரைட் 10,000 அதுதான் எக்ஸ் வர்க்கத்தின் நீளம். ரைட் எக்ஸ் வர்க்கத்தின் நீளம் 10,000 கூட்டது விளங்குதா? 80 வர்க்கத்தையும் 60 வர்க்கத்தையும் கூட்டினா எனக்கு எக்ஸ் வர்க்கம் வரும். ஏன்னா எனக்கு தெரியும் எங்களுக்கு தேவை இடப்பெயர்ச்சி. கணக்கு பாடம் ரைட். எங்களுக்கு தேவை இடப்பெயர்ச்சி தான். ஆரம்ப புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் வேணும். எனக்கு அந்த தூரத்தை கண்டுபிடித்து தான் நாங்கள் இப்போ இவ்வளோ வேலையும் செய்கிறோம். பைதரசன் எடுத்து போட்டு செய்கிறோம். ஒரு பெரிய எங்களுக்கு புக்கில் புத்தகத்தில் இருக்குது. சரியா இப்படி ஒரு கேள்வி பெறலாம் ஃபைனல் எக்ஸாமுக்கு. ஸோ எங்களுக்கு தேவை இந்த கணக்கு பைதரசன் எங்களுக்கு தேவையில்லை. புரியுதா? எங்களுக்கு தேவை விஞ்ஞானம் தான். ஆரம்ப புள்ளி இறுதி புள்ளி 2 கூட விட நேர்கோட்டு துண்டு தான். அந்த துண்டின் நீளம் தான் வேணும். அதுக்காக தான் நாங்கள் இப்போ இவ்வளோ வேலை செய்கிறோம். பைதரசெல்லாம் கொண்டு வரவீங்க. ரைட் ஓகே 10,000 எக்ஸ் வர்க்கத்தை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எனக்கு எக்ஸ் தான் வேணும். இந்த எக்ஸ் துண்டின நீளம் தான் வேணும். அந்த நீளத்தை கண்டுபிடிச்சா சரி. ரைட் அப்போ என்ன செய்யலாம்? 2 பக்கமும் ஒரு வர்க்க மூலத்தை எடுத்துக்கொள்ளலாம். வர்க்க மூலம் போடுறது தெரியும் தானே? சமன்பாட்டினுடைய 2 பக்கமும் ஒரே வேலையை செய்யலாம். இப்போ அண்ணன் தம்பி பிரச்சனை மாதிரி. அப்போ வீட்டில் இருந்து ஒரு அப்பா சந்தையில் போய் மாம்பழம் வாங்கி கொண்டு வரேன் வைங்களே. அண்ணனுக்கு வந்து ஒரு மாம்பழம் கொடுக்குறாரு, தம்பி கொண்டு கொடுக்கல. தம்பி சண்டைக்கு வருவான். ஏன்னா அவருக்கு மட்டும் கொடுக்குற எனக்கு தெரியல. அது மாதிரி தம்பிக்கு இப்போ ஒரு மாம்பழம் கொடுத்தா அண்ணன் சண்டைக்கு வருவான். ஏன்னா அவருக்கு கொடுக்க எனக்கு தெரியல. அப்போ 2 பேருக்கும் ஒன்றா கொடுத்து பிரச்சனை இல்லை. அதுதான் இங்கே அதே வேலை தான் இங்கே நடக்க போகுது. இவருக்கு ஒரு வர்க்க மூலத்தை கொடுக்க போகிறேன். அது மாதிரி இவருக்கு ஒரு வர்க்க மூலத்தை கொடுக்கணும். 2 பேருக்கு மாம்பழத்தை கொடுத்தா சண்டை வராது. பிரச்சனை தானே? சமன்பாடு பிழைக்காது. அப்போ வர்க்க மூலத்தையும் வர்க்கத்தையும் தட்டி போட்டு நான் எக்ஸை மட்டும் இங்கே எடுக்கலாம். புரியுதா? இங்கே வந்து 10,000 என்னத்தின் வர்க்கம் எழுதலாம் அப்படி யோசிக்கணும். என்னத்தின் வர்க்கம் எழுதுனா 10,000 பேர். அதுக்கான பார்த்தீங்கன்னா வர்க்க மூலத்துக்கு நான் ஒரு 100 போடுறேன். ரைட்டா 100 போட்டேன்டா இதில் 2 சேவர் இதில் 4 சேவர் இருந்தால் சரி. ஒரு சேவர் 2 சேவர் 3 சேவர் 4 சேவர் 10,000 இருக்குது. புரியுதா? அப்போ 10,000ன்றது 100 வர்க்கம். ஓகே ஓகே அப்போ இதையும் தட்டி போட்டு 100 மட்டும் மிஞ்சும். வர்க்கத்தையும் வர்க்க மூலத்தையும் தட்டலாம். தட்டினா மட்டும் 100 மட்டும் மிஞ்சும். ஆகவே எக்ஸ் சமன் 100. ரைட் இது வந்து கணக்கு. பைதகரசின் திருத்த போட்டு நாங்கள் 100 எடுத்துருக்கிறோம். புரியுதா? அப்போ எக்ஸின் நீளம் எவ்வளவு? இந்த நேர்கோட்டு துண்டின நீளம் எவ்வளவு? 100 மீட்டர். புரியுதா? எக்ஸ் துண்டின நீளம் 100 மீட்டர். எங்களோட கேட்ட கேள்வி என்ன? இடப்பெயர்ச்சி தானே. பைதகரசிலத்தை போட்டு அடுத்த துண்டை 80 இந்த துண்டு 60 செங்கோண முக்கோணம் இருக்குது. 80 60க்கும் நாங்கள் வர்க்கம் எடுத்து பார்த்து பைதகரசிலத்தை போட்டு நாங்கள் இந்த துண்டின நீளத்தை கண்டுபிடிச்சிட்டோம் 100 சொல்லி. புரியுதா? ரைட் இப்போ திசை வேணும் எனக்கு. எந்த திசை? நான் சொன்னேன் திசை. இடப்பெயர்ச்சியின் திசை எப்படி காய்க்கிறது? ஆரம்ப புள்ளி இறுதி புள்ளி எந்த திசையில் போகுது அம்புக்குறி அந்த திசையில் அம்புக்குறியை போட்டு விட்டா முடிஞ்சது. ரைட் அப்போ இடப்பெயர்ச்சி சமன். இந்த கேள்விக்குரிய ஃபைனல் விட கடைசி விட நான் இங்கே எழுதுறேன். ஓகே ஃபைனல் விடையை நான் அங்கே கொண்டு போய் எழுதுறேன். நாங்கள் எழுத போகிற விட இடப்பெயர்ச்சி சமன் இடப்பெயர்ச்சி சமன். ரைட் எவ்வளவு கண்டுபிடிச்சு நாங்கள் இந்த நேர்கோட்டு நீளம் ஆரம்ப புள்ளி இறுதி புள்ளி. இங்கே இருந்து இங்கே 80 மீட்டர் வந்தவர், அங்கே இருந்து இங்கே 60 மீட்டர் வந்தவர். ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியும் இணைக்கிற நேர்கோடு தான் எங்களுக்கு இடப்பெயர்ச்சியை தரப்போகுது. ஸோ அது வந்து 100 மீட்டர். பைதகரசிலத்தை போட்டு நான் 100 மீட்டர் கண்டுபிடிச்சேன். இடப்பெயர்ச்சி 100 மீட்டர். எனக்கு திசை வந்து இந்த திசை வழியே அம்புக்குறியில் போடு. ரைட் அம்புக்குறியில் போடு. எந்த திசை வழியே? இந்த திசை வழியே 100 மீட்டர். அல்லது இந்த ஆரம்ப புள்ளியிலிருந்து இறுதி புள்ளி. இது வந்து இடங்களுக்கு சொல்லியிருப்பாங்க கேள்வியில். ஏ புள்ளி, இது பி புள்ளி, இது சி புள்ளி என்று இருந்தால் ஏல இருந்து சிக்கு அப்படி சொல்லலாம். உங்களுக்கு அம்புக்குறி போட கஷ்டம் இல்லை. அம்புக்குறி போட ஈஸி தானே, அதில் ஒரு கஷ்டம் இல்லை. ஒருவேளை அதை விட்டால் இன்னொரு வழி இருக்குது. ஏல இருந்து சிக்கு ஆரம்ப புள்ளியிலிருந்து முடிவு புள்ளிக்கு எவ்வளவு தூரம்? 100 மீட்டர் தூரம் நேர்கோட்டு தூரம். அதுதான் இடப்பெயர்ச்சி. அப்போ தூரம்ண்டா என்ன, இடப்பெயர்ச்சிண்டா என்ன, அதை பற்றின விஷயங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்போ ஏன்னா நேர்கோட்டு பாதையில் போகிறத படிச்சிருக்கோம். இப்போ செங்கோண பாதை இல்லை, இதுவும் ஒரு நேர்கோடு தான். இது வந்து நீங்கள் சில யோசிக்கலாம் என்ன முறிஞ்ச கூட இருக்குன்னு சொல்லி. அப்படி கிடையாது. இது வந்து ஒரு நேர்கோடு தான். வேறு திசையில் போகுது. திசை வேறையாக போனால் 90 பாக இடைகள் அமைச்சால் பைதகரசிலத்தை போனால் குறுக்கால போகிற அந்த இடப்பெயர்ச்சி தூரத்தை கணிக்க முடியும்.
ஏன்னா பைதகரசீட்டு 9ஆம் வகுப்பிலே படிச்சிருக்கோம் மேத்ஸில், ரைட்டா? அப்போ அதை நாங்கள் புதுசாக இங்கே பார்க்க தேவையில்லை. பைதகரசீட்டு புதுசாக நாங்கள் படிக்க தேவையில்லை. ஏன்னா 9ஆம் வகுப்பிலே அது இருக்குது, மேத்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த திட்டத்தை யூஸ் பண்ணி நாங்கள் இங்கே 80, 60 எங்களுக்கு தேவை நேர் கொடுத்துணும். பைதகரசீட்டு எங்களுக்கு தேவை இந்த நேர் கொடுத்துணும் நீளம். வேறு வழியால் கண்டுபிடிக்க முடியாது. செங்கோணம் போனதுக்கு 2 பக்கம் தெரியுமாட்டா, 3வது பக்கம் கண்டுபிடிக்கிறது கட்டாயம் பைதகரசீட்டு தான் போகணும். பைதகரசீட்டு தான் போகணும். போனோம்னு சொன்னால் எங்களுக்கு 80, 60 எக்ஸ் வர்க்கம். இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 80 வர்க்கம் இங்கே 6400, 3600 கூட்டினா 10,000 வரும். 10,000 இந்த வர்க்கம் என்னத்தின் வர்க்கம் எழுதலாம், 10,000 வந்து என்னத்தின் வர்க்கம் எழுதலாம் யோசிக்கணும். 100 வர்க்கம் வரும் 10,000. அப்போ அதை தட்டி விட மாட்டா 100 எக்ஸின் பெருமானம் 100 வருது, ரைட்? இந்த சுருக்கங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். செஞ்சு பாருங்க ஒருக்கா. ஓகே, இது வந்து இடப்பெயர்ச்சி 100 மீட்டர் பெர் கண்டு விட்டோம். எவ்வளோ வந்தால் இதுதான் ஃபைனல் விட. திசையோட சொல்லணும். இடப்பெயர்ச்சி சொல்லிக்க இதில் இருந்து உங்களுக்கு ஒரு முடிவு வந்திருக்கும். தூரம் என்பது ஒரு எண்ணிக்கணியம், புரியுதா? இடப்பெயர்ச்சி என்பது ஒரு காவிக்கணியம், ரைட்? எண்ணிக்கணியத்தை கதைக்கும் போது நாங்கள் திசையை பற்றி யோசிக்க தேவையில்லை. அதாவது எண்ணிக்கணியம்னு சொல்கிறது தூரத்தை கதைக்கும் போது நாங்கள் திசையை பற்றி யோசிக்க தேவையில்லை. இன்னொரு முடிவு நான் இதில் நோட்டை நீங்கள் குறித்து வச்சுக்கொள்ளலாம். புத்தகத்தில் அந்த விஷயம் இருக்காது, பட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளலாம். நிறைய மிஸ்டேக்கை நீங்கள் தவித்துக் கொள்ளலாம் இந்த நோட் மூலம். என்ன நோட்டுன்னு சொன்னால், தூரத்தை அளக்கும் போது நாங்கள் ஒரு காலமும் மைனஸில் சொல்ல மாட்டோம். பாதையின் நீளம் மைனஸில் வராது, எப்பயுமே நேர்ப்புறமானது தான். இதை நீங்கள் முடிவாக எடுத்து வச்சுக்கோ. ஏன்னா நீங்கள் ஒரு கணக்கு போட்டு கொண்டு போகிறீங்க, ஒரு கணக்கில் ஒரு சின்ன பிள்ளை விட்டீங்க, விட வந்து மைனஸில் வருது, தூரத்தை கேட்கக்குள்ள மைனஸில் வருதுனால அந்த கணக்கு பிள்ளை. நீங்கள் திரும்பி இருக்கா யோசிக்கணும், புரியுதா? இது இந்த மிஸ்டேக் அடிக்கடி வர நிறைய பேர். ஸோ தூரம் என்றது எண்ணிக்கணியம். தூரம் மட்டும் இல்லை, தூரமும் ஒரு எண்ணிக்கணியம் தான். எண்ணிக்கணியம் எதுவாக இருந்தாலும், தூரம், நேரம், இப்போ நாங்கள் பார்க்க போகிற தூரமாக இருக்கலாம், நேரமாக இருக்கலாம், இதெல்லாம் எண்ணிக்கணியங்கள். எண்ணிக்கணியங்களை கதைக்கும் போது நாங்கள் எப்பவுமே ப்ளஸில் தான் விட கொடுக்கணும். ப்ளஸில் தான் வரும், அல்லது சைபராக இருக்கும். சைபரும் ஒரு பொதுவான பெருமானம். சைபரும் இருக்கலாம். தூரத்தின் பெருமானம் எடுக்கிற சைபர்னு சொல்லலாம். விட தூரம் இப்போ வீட்டில் இருக்கிறாண்டா அவர்கிட்ட தூரம் என்ன, அவர் விடாம போயிடல, வீட்டிலே இருக்கிற அப்போ அவர்கிட்ட தூரம் என்ன, சைபர் மீட்டர், ரைட்? அப்படிதான். அப்போ தூரம்ன்றவர் வந்து நாங்கள் சைபரிலும் எடுக்கலாம், நேர்பெருமானத்தில் தான் கட்டாயம் வரும். ஏன்னா திசையை பற்றி யோசிக்க மாட்டோம். அப்போ பெருமானம் கூடிக்கொண்டே போகும். அடுத்தடுத்த பெருமானத்தை நாங்கள் ஆட் பண்ணிக்கொண்டே போகிறோம். அப்போ பெருமானம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிக்கொண்டு தான் கூடிக்கொண்டு தான் போகும். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், எண்ணிக்கணியம் திசை கருதப்படாத படியால் அது எப்பவுமே எந்த எண்ணிக்கணியமாக இருந்தாலும் சரி, தூரமாக இருந்தாலும் சரி, நேரமாக இருந்தாலும் சரி, எந்த எண்ணிக்கணியம் இருந்தாலும் சரி, எப்போயுமே நேர்பெருமானத்தில் தான் இருக்கும். அது ஒரு முடிவு. அதே மாதிரி இடப்பெயர்ச்சி என்பது ஒரு காவிக்கணியம். இடப்பெயர்ச்சி மட்டும் இல்லை, நிறைய காவிக்கணியங்கள் இருக்குது. வேகம் இருக்குது, இதுக்கப்புறம் நாங்கள் படிக்க போகிற விஷயங்கள், வேகம் இருக்குது, ஆர்முடுகள் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது, காவிக்கணியங்களாக சொல்கிறது. அப்போ இதில் நாங்கள் பார்த்தது இடப்பெயர்ச்சி தானே காவிக்கணியம். இடப்பெயர்ச்சி இந்த காவிக்கணியம் நேர்பெருமானத்திலையும் வரலாம், மறைப்பெருமானத்திலையும் வரலாம், பூஜ்ஜியத்திலையும் வரலாம். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான நோட். சில பேர் யோசிப்பாங்க, இடப்பெயர்ச்சி வந்து நேர்பெருமானத்தில் மட்டும்தானே வரணும் மாட்டோம். அப்படி வராது. ஏன்னா நாங்கள் அளக்க போகிற இடப்பெயர்ச்சி இங்கே முன்னே இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன், இந்த திசையில் நான் இடப்பெயர்ச்சி அளக்க போகிறேன், ரைட்? இங்கே இருந்து இந்த திசையில் அளக்க போகிறோம். அவர் எதிர் திசையில் வாகனத்தை பிரேக் அடிச்சு ரிவர்ஸில் வருவாங்க, தெரியுமா? வாகனம் வந்து ரிவர்ஸ்லையும் எப்படி வரல, எந்த இயக்கத்தையும் நேர்கோட்டு பதில் வந்து நாங்கள் அதை பற்றி படிக்க தான் போகணும். அதான் எங்கிட்ட சிலபஸ், ரைட்டா? ஸோ இப்படி போனவர் திருப்பி ரிவர்ஸில் வராருன்னு போய் போமே வந்தால் அது என்ன, மைனஸில் போகும். ரிவர்ஸில் கூட தூரம் வந்துட்டாருன்னு சொன்னால் இடப்பெயர்ச்சி மைனஸில் போகும். ஆரம்ப புள்ளி இங்கே இருக்குது, இறுதி புள்ளி இங்கே இருக்குது. ஆனால் அந்த முன்னா தான் அளந்தேன், அந்த திசை முன்னா தான் அளந்தேன். ஆனால் இப்படி தான் வாகனம் போகுது. அப்போ என்ன மேலே போகுது, விட மைனஸில் கனதூரம் போட்டாருன்னு சொன்னால் மைனஸில் தான் விட வர போகுது. ஸோ இடப்பெயர்ச்சி காவிக்கணி என்பது திசையோட கருதுகிற விஷயம், திசையோட கதைக்கிற விஷயம். ஸோ அதனால் இடப்பெயர்ச்சி மட்டுமில்லை, எந்த காவிக்கணியமாக இருந்தாலும் அது மைனஸ்லையும் வரலாம், ப்ளஸ்லையும் வரலாம், பூஜ்ஜியத்தையும் எடுத்துக்கொள்ளலாம், எந்த பிரமாணத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் எண்ணிக்கணியம் எப்பவுமே கட்டாயம் ப்ளஸில் வரும். மைனஸில் வந்து அது பிழை. எண்ணிக்கணியம் மைனஸில் ஒருபோதும் வராது. இதை நீங்கள் முடிவாக எடுத்துக்கொள்ளணும். அது நேரமாக இருந்தாலும் சரி, தூரமாக இருந்தாலும் சரி. இல்லை அப்படி உங்களுக்கு புரியவில்லைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு அன்றாட வாழ்க்கை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அடிப்படையில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்களோட ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு எப்போவுமே. இப்போ நீ பள்ளிக்கூடத்திலேருந்து வீட்டுக்கு வார, சரியா? எவ்வளவு தூரம் நடந்த நீ? பள்ளிக்கூடத்துலேருந்து நடந்து வர யோசிப்போம். பள்ளிக்கூடத்துலேருந்து வீட்டுக்கு வர எவ்வளவு தூரம் நடந்து வந்தீங்கன்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்களா, நான் -200 மீட்டர் நடந்து வந்தேன் சொல்ல முடியுமா? 200 மீட்டர்ண்டா 200 மீட்டர். அங்கே போய் திருப்பி கடைக்கு போய் திருப்பி வந்தேன்னு சொன்னால் அது கொஞ்சம் கூடும், இன்னும் குறையாது. தூரம் வந்து நீ நடந்த தூரம் குறையாது, ஒரு காலம் மைனஸில் வராது, கூடிக்கொண்டு தான் போகும். அப்போ அது அன்றாட வாழ்க்கையில் கதைப்போம் தானே. தூரத்தை வந்து ஒரு காலம் மைனஸில் கதைக்க மாட்டோம். நீளம் வந்து பாதையினுடைய நீளம் வந்து ஒரு காலம் மைனஸில் வராது. அதை புரிஞ்சு கொள்ளணும். தூரம் மட்டும் இல்லை, இனி படிக்க போகிற எந்த ஒரு எண்ணிக்கணியமாக இருந்தாலும், பருமனை மட்டும் கருத வேண்டிய எந்த ஒரு எண்ணிக்கணியமாக இருந்தாலும் மைனஸில் விட வராது. கணக்குகள் பிடிக்க நிறைய மாணவர்கள் சிரமப்படுறாங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன், இந்த கணக்குகள் இந்த மாதிரி நிறைய கணக்கு பின்னுக்கு பார்ப்போம். ஸோ அந்த கணக்கில் பார்க்கக்குள்ள எங்களுக்கு தூரம் எண்ணிக்கணியம் மைனஸில் வரும்போது நான் திரும்ப சொல்கிறேன், நான் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கொப்பியில் ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மறக்கக்கூடாது. அடிக்கடி நிறைய மிஸ்டேக்கில் தவிர்த்து கொள்ளலாம். ரைட். இன்னும் ஒரு கணக்கு கொண்டு 3ஆவது கணக்கு கடைசியாக அந்த தூரம் இடப்பெயர்ச்சி என்ற ஒரு பகுதியில் ஒரு புரிதலுக்கான ஒரு கணக்கு கொண்டு பார்ப்போம். ரைட். இந்த கணக்கு நான் அழிக்கிறேன். புதுசாக 3ஆவது ஒரு கணக்கு கொண்டு இது ஒரு அடிப்படை புரிதலுக்காக. ரைட்.
ஓகே, நாங்கள் இதுவரைக்கும் நேர்கோட்டு இயக்கம் என்ற பாடத்தில் தூரமண்டா என்ன, இடப்பெயர்ச்சியண்டா என்ன, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, எண்ணிக்கணியம், காவிக்கணியம், பருமன், திசை, இதுகளை பற்றியெல்லாம் யோசிச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிருக்கிறோம். கொஞ்சம் கணக்குகளும் பார்த்து ஒரு அளவுக்கு புரிந்து வச்சிருக்கிறோம். ஓகே, தூரம் இடப்பெயர்ச்சி தாண்டி அடுத்தது கதி, வேகம், ஆறுமுடுகள், இடப்பெயர்ச்சி நிறைவு, வேக நிறைவு, இப்போ அடுத்தடுத்த பாடங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி அதுக்கான ஒரு அடிப்படையான விஷயத்தை நாங்கள் இங்கே பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வகுப்பில் தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி மிகவும் விரிவாக புரிதலோட, ஒரு பெரிய கணக்குகளோட புரிதலோட நாங்கள் அடுத்த வீடியோக்களில் தொடர்ச்சியாக பார்ப்போம். இதுவரைக்கும் வீடியோவை பார்த்து இணைஞ்சிருந்த அத்தனை மாணவர்களுக்கும் நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.